சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்கள் விமர்சனம் பண்ணுறது சரியா? தப்பு தான். ஏன் தப்பு? அவர் கேட்குறாரு முதல்ல, அவர் களத்தில் இருக்காரா? என்னென்ன பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் களத்தில் நிற்கல? இன்னும் அவர் களத்தில் எதுவுமே நிற்கலங்க. அவர் அஜித்குமாருக்காக வந்து போராடி இருக்காரு, பரந்தூர் விவசாயிகளை போய் பார்த்துருக்காரு. ஏன் அதே மாதிரி கவின் கொலைக்கு போயிருக்கலாம்ல, ஏன் போகல? இது ஒரு திருப்பரங்குன்றம், அதில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஒன்று ரோட்டுக்கு இந்த போட்டு நிற்கணும், இல்லாட்டி இந்த போட்டு நிற்கணும். எதுவுமே இல்லை பண்ணாமல் நீங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம்னா எந்த களத்தில் நீங்கள் நிற்கிறீங்க? ஒரு களத்தில் இருக்குவோ தானே சீமான் அவரையும் எடப்பாடி அவரையும் களத்திலே இல்லை. அவர் எங்கண்ணா இருந்தார்? எந்த இதில் ஸ்டெர்லைட்டுக்கு வந்தாரா இல்லை ஹைட்ரோ கார்பனுக்கு வந்தாரா, எதுக்குன்னா வந்தாரா? என்னை களத்தில் வந்தார். 1.5 வருஷம் என்னங்க 1.5 வருஷம் வந்த உடனே 41 பேர் காலி. எந்த பிரச்சனையிலையும் வந்து சீமான் நிற்கிற அளவுக்கு விஜய் இல்லை ப்ரோ. அவரே களத்தில் இல்லாத மாதிரி தான் அவர் இருக்கார். யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை படிக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி அவர் களத்தில் இருக்காரா ஃபர்ஸ்ட் அவர் யோசனை பண்ண. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த பிரச்சனை மட்டும் பாருங்கள். மெரினாக்கு வந்தேன், தமிழால் பார்க்குறதே ரேராக இருக்குது. பாதி மேலே இந்திக்காரங்க தான் இருக்காங்க. இது சென்னை மெரினாவா இல்லை வடக்கன் மெரினாவான்னு தெரில. கடையில் இருந்தாங்க, ஓகே பரவாயில்ல. இப்போ சுற்றுலா தலைமை அவங்க தலைமை ஆகி போச்சு மெரினாவில். இந்த மாதிரி வட இந்தியர்களோட வருகையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு எந்த தலைவர் பேசுகிறாங்க? நான் அண்மையில் விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசும்போது திமுக விமர்சனம் பண்ணுறாங்க, பிஜேபி பேச சொல்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்க, மறைமுகமாக ஒரு 2 கட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, களத்தில் இருக்கிறவங்கள தான் நாங்கள் வந்து பேசுவோம், களத்திலேயே இல்லாத கட்சிகள்லாம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களையும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களையும் விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணுற மாதிரி சீமான் அவர்களும் எடப்பாடி அவர்களும் உண்மையாலுமே மக்கள் கிட்ட களத்தில் இல்லையா? அதாவது மக்கள் பிரச்சனைகளுக்கு மக்களோட மக்களாக போய் அவர் 2 பேரும் இல்லையா? இல்லை அவங்க 2 பேரையும் தாண்டி விஜய் அவர்கள் மக்களோட பிரச்சனைகளுக்கு போய் களத்தில் நிற்கிறாரு, விஜய் தான் களத்தில் இருக்காரு அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, விஜய் தான் இப்போ களத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். விஜய் தான் களத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். களத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டேன், அப்படி சொல்கிறேன். இப்போ 2 இடைத்தேர்தல் வந்தது, அதில் சீமான் நின்னார். கட்சி ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆச்சு, ஆனால் எந்த இதுலேயுமே நிற்கல. ஸ்ட்ரைட்டாக 2026 எலெக்ஷன் தான் வரும்னா அதுக்கு எதுக்கு களம்னா வந்து எலெக்ஷன் மட்டும் கிடையாது. இப்போ அதுலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒன்றில் பங்கெடுக்கணும்ல. இப்போ உதாரணமாக திருப்பரங்குன்றம், அதில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஒன்று ரோட்டுக்கு இந்த போட்டு நிற்கணும், இல்லாட்டி இந்த போட்டு நிற்கணும். எதுவுமே இல்லை பண்ணாமல் நீங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம்னா எந்த களத்தில் நீங்கள் நிற்கிறீங்க? இல்லைண்ணே, இப்போ அவர் நிற்கவோ தானே இந்த 2 கட்சிகளும் களத்தில் நிற்கலன்னு விமர்சனம் பண்ணுறாரு. அதுதான் ப்ரோ, ஏதாவது ஒரு களத்தில் நிற்கணும்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை அட்டஸ்ட் பண்ணணும்ல. எதுவுமே பண்ணாமல் நாங்கள் வந்து 2024 டைரக்டாக சிஎம் ஆகணும் எப்படி ப்ரோ? இப்போ அவர் தான் களத்தில் இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக அவர் தான் ப்ரோ இல்லை. இந்த 3 பேரில் சீமான் அவர்கள், எடப்பாடி அவர்கள், விஜய் அவர்கள், இந்த 3 பேரில் களத்தில் மக்கள் கூட நிற்கிறதா எந்த தலைவரை பார்க்குறீங்க? சீமான் தான் ப்ரோ. சீமான் தான். ஏன் சீமானை பார்க்குறீங்க? சீமான் நிறைய பிரச்சனைகளை இன்வால்வ் ஆகி ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு, போராடுறாரு, மக்களோட மக்களை போராடுறாரு, நிற்கிறாரு ப்ரோ. என்னென்ன பிரச்சனைங்க நின்று இருக்காரு? எல்லா பிரச்சனையும் இப்போ அரிசியாக எல்லா பிரச்சனையும் ஒரு 3 சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் எடுத்துங்க, இது பிஜேபி பேசல. எஸ்ஏஆர் எடுத்துங்க, அதில் நிற்கல. அப்புறம் இப்போ எந்த பிரச்சனையிலையும் வந்து சீமான் நிற்கிற அளவுக்கு விஜய் இல்லை ப்ரோ. விஜய் நிற்க. ஆமாம். எடப்பாடி அவர்களும் நிற்கலையா? எடப்பாடி நிற்கிறார் ப்ரோ. எடப்பாடி நிற்கிறாரு. இவங்க 2 பேரை தாண்டி தான் விஜய் நிற்கிறாருன்றீங்களா? இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் சிஎம் தானே இது பண்ணுறீங்க, சிஎம் ஆகிறது தான் முயற்சி பண்ணுறீங்க. யார்? விஜய் சொல்கிறீங்க. அப்போ இவங்க 2 பேர்த்தையும் தாண்டி ஓவர்டேக் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணணும்ல. அப்படி என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அஜித்துக்காக போராடினாரு, பரந்தூர் விவசாயிகளுக்கு. அஜித்துக்காக போராடினா யார் சொன்னீங்க? எந்த அஜித்துக்காக போராடினா? சுனாமி வந்துச்சுல, அப்போ வந்து விஜய் மட்டத்தை இழுத்து முன்னார் 3 திறந்து விட்டாரா, ஏதோ செஞ்சாரா? சரியா? இப்போ வந்து விஜய் சிஎம் நேரடியாக வர்றாரு, தப்பு இல்லை. அவர் ஆசைக்கு வர தப்பு இல்லை. ஏதோ மக்கள் செஞ்சாரா? இது நாள் வரைக்கும் ஏதாச்சும் 1 ரூபா செஞ்சுருக்கிறாரா? மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறாரு. என்ன மாணவருக்கு எப்போ இப்போ தான் கொடுக்குறாரு? எப்போ ஆதி காலத்துல தான் கொடுக்குறாரு? இல்லை விஜய் எப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு? அது மாதிரி செஞ்சாரா? அதெல்லாம் தப்பு தான். அவர் எங்கே பேசுகிறாரு? அவரை பேச வைக்கிறாங்க. ஆமாம், அதை பேசல, அவராக பேசலை. அது உண்மை, அது எல்லாருமே தெரியும். அவங்களுக்கு, அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். ஏன் ஒரு தலைவராக பேசுகிறாரு? அவர் போய் பேசல. அவருக்கு இன்னும் அந்த அளவுக்கு அனுபவம் வரல. ஏன் தலைவருக்கான அனுபவம் இல்லைன்னா எப்படிங்க வரும்? அவர் என்னைக்கு வந்தார்? என்னைக்கு களத்தில் வந்தார்? 1.5 வருஷம் என்னங்க 1.5 வருஷம் வந்த உடனே 41 பேர் காலி. அந்த பேஸில் தான் வர கண்டி. மற்றபடி வேறு என்ன பண்ணுறாரு அவர்? ஒரு பாதிக்கப்பட்டவங்களை போய் நேரடியாக பார்க்கல, வீட்டில் போய் பார்க்கல. பாதிக்கப்படும் போது அன்றைக்கி அந்த ஹோட்டலில் மறைஞ்சிருந்து வராரு. அன்றைக்கி அங்கேயே இருந்து களத்தில் அவங்க ஆளுங்களை விட்டு வேலை பார்த்துருந்தாருன்னா நாம் ஒத்துப்போம். அவர் எங்கே ஏதோ வராரு, பேசுகிறாரு, போகிறாரு, அவ்வளோதான் சொல்ல முடியுமா கண்டி? அவரே களத்தில் இல்லைன்னு. அவரே களத்தில் இல்லாத மாதிரி தான் அவர் இருக்கார். யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை படிக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி அவர் களத்தில் இருக்காரா ஃபர்ஸ்ட் அவர் யோசனை பண்ண. இப்போ அவர் களத்தில் இருக்குவா தானே தைரியமாக இந்த 2 கட்சி விமர்சனம் என்ன பண்ணுறாரு? களத்தில் இருந்து எதுக்கு என்ன பதில் குரல் கொடுக்குறாரு? அஜித்குமார் அந்த லாக்அப் டெத்துக்கு வந்து போராடினாரு. அதெல்லாம் ஒரு விஷயமா? பேர் வரணுன்றதுக்கோசம் போராடினா அதெல்லாம் ஒரு விஷயம் ஆகிடுமா? பரந்தூர் விவசாயிகளை பரந்தூர் தான் இந்த பக்கத்தில் தான், பரந்தூர் பக்கத்தில் தான் 6 கிலோமீட்டரில் இருக்கேன் நான். பரந்தூருக்கு எங்கே வந்து பேசினாரு? அங்கேயே போய் பேசினார். ஒரு கார்டன் ஒன்று இருக்குது, அந்த கார்டனில் வந்து ஒரு கல்யாண மண்டபம், அந்த கல்யாண மண்டபத்தில் உள்ள நின்று வந்து சீமானுக்கு தான் வந்து பேசிட்டு போனார். இவருக்கு முன்னாடி சீமான் வந்தார். அப்போ அவர் களத்தில் இல்லையா?
இவர் யாரை எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? உங்களை மாதிரி அவங்க ஒரு கட்சி தானே, நீ நின்று போராடினமா கண்டி அவங்க இல்லை இவங்க இல்லைன்னா சொல்கிறது. சரிங்க, உண்மையாலுமே சீமான் அவர்களும் எடப்பாடி அவர்களும் களத்தில் மக்களோட இல்லையா, இல்லை விஜய் அவர்கள் களத்தில் இருக்காரா? அவர் கேட்குறாரா முதல்ல, அவர் களத்தில் இருக்காரா என்னோட கேள்வி. அவர் இப்போ தான் வந்திருக்காரு, நமக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இருக்குங்க, எல்லாத்துக்கும் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவரே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுல்ல, அவர் இப்போ தானே வந்திருக்காரு விஜய், அவர் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இல்லை களத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர அவர். ஏன் என்ன களத்தில் இருக்குது நாம் தமிழர் கட்சி? நாம் தமிழர் கட்சி களத்தில் என்ன இருக்குன்னா நல்லா இருக்குது, எனக்கு அவரோட இது பிடிக்கும். ஆமாம், அவரை பிடிக்கும். அவர் என்னென்ன களத்தில் இருக்காரு, மக்களோட என்னென்ன விஷயங்களுக்கு களத்தில்? அவர் வந்து கங்க ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மணல் கொள்கையெல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்காரு, அதுக்கெல்லாம் வந்து தடுத்து பேச வந்தார். யார்? இவர் சீமான் பேச வந்தார். எந்த ஏரியா உங்கள் ஏரியா? எங்கள் ஏரியா அங்கே கன்னியாகுமரி பக்கம். ஆமாம், அதெல்லாம் வந்து பேச வந்தார். அப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக தேனி மாவட்டத்தில் ஏதோ மாடுகளை வந்து விட மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைக்கு அவர் வந்தார்ல, டிவிலலாம் போட்டாங்கல்ல, அப்போ அந்த காலத்துலேயே அவர் நிற்கிறார்ல, நிற்கலங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன் விஜய் அவர்கள் களத்தில் நீங்கள் எதில் நின்னார்? எதுலையுமே இல்லை. எதில் நின்னார்? படித்தவங்களுக்கு இந்த ஏதோ கொடுத்த இடையில கொடுத்தாரு, நிறைய அதுன்னு பண்ணார். வேறு மற்றபடி என்ன பண்ணார்? களத்தில் இருந்து பண்ணுறவங்களுக்கு தான் அந்த வேலை தெரியும். அவர் எந்த இதுலேயும் இருந்து இது பண்ணதில்லை, அவருக்கு எப்படி தெரியும்? யார் களத்தில் இல்லை? இது விஜய். ஏன் களத்தில் இல்லைன்னு? எந்த களத்தில் இருந்துக்கிறாரு அவர் களத்தில் இருக்குவோ தானே சீமான் அவரையும் எடப்பாடி அவரையும் களத்திலே இல்லை. அவர் எங்கண்ணா இருந்தார்? எந்த இதில் ஸ்டெர்லைட்டுக்கு வந்தாரா, இல்லை ஹைட்ரோ கார்பனுக்கு வந்தாரா, எதுக்குன்னா வந்தாரா? நெக்ஸ்ட்டு இந்த திருப்பரங்குன்றம் எவ்வளோ பெருசாக ஓடினு இருக்குது, அதை பற்றி எதுனா வாய் தந்தாரா? அவர் ஏன் வாய் தரக்கலாம்? இப்போ இத்தனை பிரச்சனைக்கு களத்தில் வந்து விஜய் இல்லைன்றீங்கல்ல, சீமான் அவர்கள் என்ன களத்தில் இருக்காரு, எடப்பாடி அவர்கள் என்ன களத்தில் இருக்காரு? சீமான் வந்து எல்லா காலத்துலையும் இருக்கிறாருண்ணா. என்னென்ன களத்தில் இருக்காரு? அதான் ஸ்டெர்லைட்டில் இது கனிம வளம், இது மண் வளம் எல்லாத்துக்கும் களத்தில் தான் நின்று போராடுறாரு. அல்லாத இப்போ ஒரு மாநாடும் பண்ணின்னு இருக்காருல்ல, அது எல்லாமே சீமான் தான் பண்ணின்னு. சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்கள் விமர்சனம் பண்ணுறது சரியா? தப்பு தான். ஏன் தப்பு? பண்ணக்கூடாது தான். அவங்க கட்சியில் இருக்காங்க, மாற்றி எல்லாமே பண்ணிக்கிறாங்கல்லங்க. புரியல. மாற்றி தான் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு விமர்சனங்கள் நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கலான்னு, இப்போ விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்களும் களத்தில் இல்லையான்னு நான் கேட்குறேன். இருக்காங்க. என்னென்ன பிரச்சனைக்கு இருக்காங்க? அவங்களும் எல்லா பிரச்சனையும் இருக்கா, சீமான சொல்ல தேவையில்ல, அவர் நிறைய எல்லா பிரச்சனையும் வந்து இருக்காப்புல, பார்க்குறாப்புல. சரி, இப்போ நீங்களே சொல்கிறீங்க சீமான் எல்லா பிரச்சனையும் இருப்பார்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த பிரச்சனை மட்டும் பாருங்கள். மெரினாக்கு வந்தேன், தமிழால் பார்க்குறதே ரேராக இருக்குது. பாதி மேலே இந்திக்காரங்க தான் இருக்காங்க. இது சென்னை மெரினாவா இல்லை வடக்கன் மெரினாவான்னு தெரில. கடையில் இருந்தாங்க, ஓகே பரவாயில்ல. இப்போ சுற்றுலாத்தலமே அவங்க தலமாக ஆகி போச்சு மெரினாவில். இது மாதிரி வட இந்தியர்களோட வருகையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு எந்த தலைவர் பேசுகிறாங்க? சீமான் தான் பேசுகிறாப்புல. நான் அதுக்காகவே நான் ஓட்டு நான் அவருக்கு போடுவேங்க. இப்போ அந்த மாதிரி சொல்கிற பேசுகிற தலைவரை, களத்தில் நிற்கிற தலைவரை எல்லாருமே சொல்கிறவங்க வந்து செய்யலைங்க. ஓகே, ஆனால் அதை வந்து செஞ்சாதாச்சும் செய்யலைன்னா என்ன பண்ணி அப்புறம் போட்டு. அதை தாண்டி களத்தில் நிற்கிறாருன்னு நீங்களே சொல்கிறீங்க எல்லா பிரச்சனைக்கும். அவர் விஜய் நிற்கலன்றாருல, அது ஏற்றுக்கக்கூடியதா? ஏற்றுக்க கூடாதாங்க, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தான். பேசிருக்கக்கூடாது. இப்போ அவர் சொல்கிற மாதிரி எடப்பாடி அவர்களும் சீமான் அவர்களும் உண்மையாலே மக்கள் மத்தியில் இல்லை மக்கள் பிரச்சனைகளுக்கு களத்தில் இல்லையா, இல்லை அவர்களை தாண்டி விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் இருக்காரா? உங்களுடைய கருத்து? மக்களோட கருத்து என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனை, உண்மையான பிரச்சனை என்ன இருக்குது, அதை தான் நம்ம வந்து கேட்டு தீர்க்கிற மாதிரி ஒரு தலைவர் உருவாகணுமே தவிர, தலைவர்களுங்கிற வந்து தொண்டர்களை வந்து வழி நடத்தணும். ஆனால் அந்த கூட்டம் வந்து தொண்டர்களை வந்து வழி நடத்தலை. உங்களுக்கே தெரியும் கரூரில் நடந்துச்சுன்னு தெரியும். அந்த கரூரில் என்ன நடந்துச்சு, அதுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை. இப்போ இவர் வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து பொதுவான தலைவர் சொல்கிறாரு. இப்போ ஜாதி ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடக்குது, அதுக்கு வந்து இறந்த குரலுமே வந்து கொடுக்கல அவர். அப்புறம் ஏன் அப்படியே அமைதியாக இருக்கார்? நம்ம மக்களுக்கான தலைவர்னு எப்படி அவர் சொல்கிறாரு? அதை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல கூடாதுல்ல அதை. பொதுவான தலைவர் இல்லை அவர் இல்லை. ஏன் இல்லை? இப்போ அவர் மக்களுக்கான தலைவராக இருக்கும்போது தானே எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறாரு. ஒரு எதிர்கட்சியாக இருக்க ஏடிஎம்கே வந்து களத்திலே இல்லைன்றாரு, சீமானவர்களையும் களத்திலே இல்லைன்றாரு. அப்போ அவர் சரியாக இருக்கும்போது தானே விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு, அவர் இவர் இதுக்காக தெரிவிச்சாரா, கருத்து தெரிவிச்சாரா? இல்லை. ஏன் பொதுவான தலைவரும் என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் ஒவ்வொரு கூட்டத்திலேயாவது அவர் நடத்துகிறப்ப இந்த மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதை நமக்கு எல்லோரும் ஒரு மௌனம் செலுத்துவோம், இல்லை கண்ணீர் செலுத்துவோம், ஏதாவது ஒன்று. எதுவுமே இல்லை. அப்புறம் இவருடைய பொதுவான தலைவர் வருவார் அவர். இல்லை, பொதுவான தலைவரை தாண்டி களத்தில் நிற்கிற தலைவராக இருந்தால் போதும்ல. மக்கள் எல்லா மக்களும் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து களத்தில் நிற்கணுமா இல்லையா? நான் நிற்கல விஜய் அவர்கள். ஏன் ஏன்னா அந்த குறிப்பிட்ட மக்களோட ஓட்டு போயிடும். இல்லைண்ணே, என்னென்ன பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் களத்தில் நிற்கல? இன்னும் அவர் களத்தில் எதுவுமே நிற்கலைங்க. அவர் இப்போ தானே வந்திருக்காரு உள்ள அரசியலுக்குள்ள. அஜித்குமாருக்காக வந்து போராடி இருக்காரு, பரந்தூர் விவசாயிகளை போய் பார்த்துருக்காரு. ஏன் அதே மாதிரி கவின் கொலைக்கு போயிருக்கலாம்ல, ஏன் போகல? சொல்லுங்கள். போனன்னு இல்லை. அப்படி எப்படி அவர் வந்து எல்லா பிரச்சனைக்கும் வர முடியாதனால அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தலைவர்னா எல்லா பிரச்சனையும் போகணும், அதான் தலைவர். இந்த 3 பேரில் யாருண்ணே மக்களோட நிற்கிற தலைவராக பார்க்குறீங்க? எடப்பாடி அவர்களா, சீமான் அவர்களா, விஜய் அவர்களா? இப்போ எடப்பாடி அவரை பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ஸ்டெர்லைட்டால் நடந்துச்சு,
அவர் காலத்தில் அந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அவரும் பார்த்தோம்னா அந்த போது ஸ்டெர்லைட்டுங்கிறது மக்கள் வந்து அது நல்லதில்லை அப்படின்னு எதிர்த்தவங்க. அப்போ துப்பாக்கி சூடு நடந்தபோது உள்ளே தானே உட்காந்துருவார். அவர் எப்படி மக்களுக்கு தலைவராக இருக்க முடியும்? தன்னோட நாட்டு மக்கள் சுட்டு கொள்கிறாங்க, அவர் எப்படி பார்த்து சும்மா இருக்கார்? அது எப்படி அவர் நல்ல தலைவர் எப்படி சொல்ல முடியும் உங்களால்? இல்லை, நல்ல தலைவரை தாண்டி களத்தில் நிற்கிற களத்தில் கேட்குறேன். களத்தில் நீ என்ன போகிறாங்க? களத்தில் நீ என்ன போகிறாங்க? இல்லை, போராடணும்ல மக்களுக்காக. அதான் கேட்குறேன். போராடணும்ல, மக்கள் போராடினாங்க, அவங்க ஆதரவாக தெரிவிக்கணும். அவர் சுட்டு கொள்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருந்துட்டு அது நான் மக்களுக்கான தலைவர், ஸ்டூடெண்ட்க்கு வந்து கொரோனா டயத்தில் நான் வந்து ஃப்ரீயாக வந்த இடத்துல பாஸ் போட சொல்கிறேன் அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தம்? களத்தில் யார் மக்களோட பிரச்சனைகளுக்கு போராடுறாங்க? 3 பேரில் விஜய் அவர்களா, எடப்பாடி அவர்களா, சீமான் அவர்களா? பார்த்தீங்கன்னா 3 பேருமே இப்போ தான் வந்தார். 2 பேர் ஆல்ரெடி ரன்னிங் ரேஸில் ஓடிட்டுருக்காங்க. அவங்க கூட இவர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் இப்பயே நினச்சிட்டாரு நான் முன்னாடி ஓடிட்டுருக்கேன்ட்டு. அதை தான் சொல்கிறேன், அது எலெக்ஷன் தான் பதில் சொல்லும். இப்போ அவங்க 2 பேரும் முன்னாடியே ரன்னிங் ரேஸில் இருக்காங்கன்றீங்களா? அவங்க என்னென்ன மக்கள் பிரச்சனை களத்தில் இருக்காங்க? ஆமாம் ப்ரோ, இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்ததே ஈழத்தமிழர் வச்சு சீமான் கட்சி ஆரம்பித்தார். இவங்க ஆல்ரெடி கோல் ஊட்டி ஆணி வேறு மாரி இருந்து ஒரு பெரிய கட்சியிலேருந்து வந்தவங்க. இவங்க யார்? ஏடிஎம்கே. ஸோ இவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியாமல் நிற்கிறாங்கன்னா இப்போ ஆட்சியில் வேறு ஒரு கட்சி இருக்குது. அவங்க எலெக்ஷன் வரக்குள்ளே இவங்களும் வருவாங்க. அதுக்காக வெயிட்டிங் ப்ராசஸ் இருக்குது. இப்போ அவங்களும் பண்ண தான் செய்வாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் கேம்பெயின் போவாங்க, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இவர் இப்போ முன்கூட்டியே வந்ததுனால அவரோட வாதத்தை எடுத்து முன்னாடி வைக்கிறார். நான் இவங்களாம் ஆட்சியில் இல்லைன்னு அவராக நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு. அதை நம்ம எடுத்துக்க முடியாது. அது இன்கேஸ் ஆஃப் எலெக்ஷனில் வந்து அது பதில் சொல்லுவாங்க. நன்றி. பொதுமக்களாக, இளைஞர்களாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே சீமான் அவர்களும் எடப்பாடி அவர்களும் மக்களோட களத்தில் இல்லையா, இல்லை விஜய் அவர்கள் களத்தில் இல்லையா? 3 பேரில் யார் தான் மக்களோட களத்தில் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? 3 பேரில் விஜய் மட்டும் தான் களத்தில் அதிகமாக போட்டி போடுற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. இல்லை, மக்களோட பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது 3 பேரும் ஒரு விதமாக தீர்க்கிறாங்க. பட்டு விஜய் வந்து அதை நேரடியாக சொல்கிறாரு. அது வந்து அரசியலுக்கு வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். விஜய் என்னென்ன பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனை களத்தில் வந்து போராடி இருக்காரு? நிறைய பிரச்சனையே போராடி இருக்காரு. ஒரு 3 சொல்லுங்கள். ஒன்றுனா இந்த நெய்வேலியில் நடந்த பிரச்சனையை நேரடியாக வந்து போராடி இருக்காரு. எங்கே போய் போராடினாரு? நெய்வேலியில் எதுக்கு போனார்? அதான் ஒரு துப்பாக்கி சுடுதல் நடந்ததில்ல, அந்த பிரச்சனைக்காக. புரியல. துப்பாக்கி சுடுதல் நடந்துச்சுல்ல, அது தூத்துக்குடிண்ணே. தூத்துக்குடியா? சாரி, தூத்துக்குடி. அதுக்கு அவர் எதுவும் போய் போராடலையே. நிறைய அதை பற்றி எங்கள் அரசியலை பற்றி அதிகம் தெரியாது. தெரியாமல் எப்படி விஜய் தான் அதிகமாக களத்தில் இருக்காருன்னு சொல்கிறீங்க? ஒரு மக்களுடைய இதில் கணக்கெடுப்பு இதுவா இல்லை ஒரு ரசிகராக பேசுகிறீங்களா? இல்லை, மக்களுடைய இதுவாக தான் பேசுகிறேன். நான் வந்து விஜய் ரசிகர்லாம் கிடையாது. இப்போ மக்களோட குரலாக பேசினா சரியானது தானே பேசணும், தெரிஞ்சது தானே பேசணும். அரசியலை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது, அதனால பற்றி மக்கள் குரல்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? தவறு தான். நன்றி.